ஒரு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்த பிறகு முதல்ல வந்து ப்ராப்பரான ஒரு பிளானிங் இருக்கணும். நம்ம எங்க போறோம், எத்தனை பேர் கூட போறோம், நம்ம கூட வரவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரெக்கர்ஸா, நமக்கு அந்த இடம் நல்லா தெரியுமா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க முதல்ல கவனத்துல கொள்ளணும். ஒரு பிகினர்னு சொன்னா அவங்க ஒரு கஷ்டமான ஒரு மலையை வந்து தேர்ந்தெடுத்து போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களால வந்து ஒரு சேலஞ்சை வந்து அவங்களால எதிர்நோக்க முடியுமா முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த ஹைக்கிங் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. டே ஹைக் இருக்கு. அதாவது டே ஹைக்லயே வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஹைக் பண்ற மாதிரியான இடம் இருக்குது. இல்ல ஒரு ஒரு ஃபுல் டே ஹைக் பண்ற மாதிரியான இடம் இருக்கும். ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஹைக்கிங். இப்ப அந்த மாதிரி ஹைக்கிங்லாம் வந்துட்டு ரொம்ப வெள்ளனியா அந்த ஹைக்கிங் ஆக்டிவிட்டி வந்து ஆரம்பிச்சிடணும். அப்பதான் வந்து பொழுது சாயறதுக்குள்ள வந்து அவங்களால திரும்பி இறங்கி வந்துட முடியும். அதுக்கு தகுந்த என்னென்ன பொருள்லாம் நம்ம எடுத்துட்டு போகணும், எமர்ஜென்சி ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அப்கோர்ஸ் இப்போ வந்து நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் இருக்குது, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு. ஜிபிஎஸ் இருக்கும், ஸ்மார்ட் போன் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. சில நேரத்துல வந்து அதையுமே வந்து நம்பி இருக்க முடியாது. போகும்போது மலேசியன் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், வானம் எல்லாம் தெரியாது. மலை வச்சுக்கிட்ட போகும்போது தான் வந்து ஸ்கை தெரியும். காட்டுல வந்து பெருசா தெரியாது. அதுவே வந்து நம்ம கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா இருட்டாயிரும், வெள்ளனே இருட்டாயிரும். சோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். நிறைய மலைகள்லாம் வந்து நம்ம போறதுக்கு முன்னுக்கு வந்து இதை போலீஸ் பர்மிட் எடுக்கணும். அப்ப அத்தாரிட்டிஸ்க்கு தெரியும் எத்தனை பேர் வந்து அந்த அந்த காட்டு பகுதியிலயோ அல்ல மலை பகுதியில வந்து உள்ளுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் உள்ளுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் வரல அப்படின்னா அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். ஒண்டியா போறத வந்து தவிர்த்திடணும். டோன்ட் கோ அலோன். முடிஞ்ச அளவுக்கு குரூப்போட போகணும். அதோட வந்து நம்ம கொண்டு போற அந்த கிளைம்பிங் கியர்ஸ் எல்லாம் வந்து சரியான முறையில் இருக்கணும். எதுவுமே பற்றாக்குறையா இருக்கக்கூடாது.